இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் போன்ற சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நமக்கு வந்த ஒரு செய்தி என்னவென்று கேட்டால், திருமாவளவனை பற்றி பேசாதே, திருமாவளவனை பற்றி பேசவில்லை என்றால் உனக்கு பிழைப்பு கிடையாதா, திருமாவளவனை பற்றி தொடர்ந்து பேசினால் வேறு மாதிரி விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று மறைமுகமாக ஒரு மிரட்டல் விடுக்கிறார்கள். இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சுவதோ நடுங்குவதோ, அதற்காக பணிந்து போவதோ, அதற்காக அரசியல் ரீதியான விமர்சனங்களை திருமாவளவன் மீது வைப்பதையோ நாம் என்றைக்கும் நிறுத்தி கொள்ளப் போவதில்லை. திருமாவளவனை நாங்கள் ஏன் விமர்சனம் செய்கிறோம்? திருமாவளவனை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏன் ஏற்படுகிறது? இன்னும் சொல்லப்போனால், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட அரசியல் தலைவர்கள் யாரும் கிடையாது. அனைத்து தலைவர்களும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர்கள்தான். இந்திய நாட்டின் முதல் குடிமகன் என்று சொல்கின்ற ஜனாதிபதி கூட விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். ஆகவே திருமாவளவனை பற்றி விமர்சனம் செய்யாதே என்று சொல்வதற்கு எவனுக்கும் தகுதி கிடையாது, அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலய விவகாரத்தில் வன்னியர்களுக்கு சொந்தமான குலதெய்வம் வன்னியருடைய கோவில், அதிலே அத்துமீறி நுழைந்து அங்கே எங்களுக்கும் வழிபடுகின்ற உரிமை வேண்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு திருமாவளவனும் அவரை சார்ந்தவர்களும் தகராறு செய்யாமல் இருந்திருந்தால், மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயத்தை பூட்டாமல் இருந்திருந்தால், நாங்கள் ஏன் திருமாவளவனை விமர்சனம் செய்ய போகிறோம்? நாடக காதலால் வேப்பிலங்குறிச்சி திலகவதி, விழுப்புரத்தில் நவீனா, தேவியனேந்தல் கிராமத்தில் சரஸ்வதி, சென்னை ரயில் நிலையத்தில் சுவாதி போன்ற பெண்கள்லாம் மரணமடையாமல் அவர்கள் படித்து முடித்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தால் நாங்கள் ஏன் திருமாவளவனை விமர்சனம் செய்ய போகிறோம்? தருமபுரியில் நடந்த ஒரு பிரச்சனையை வைத்து ஊதி ஊதி பெரிதாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி என்றும் ஜாதி வெறி கட்சி என்றும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற திருமாவளவனை நாங்கள் விமர்சனம் செய்யாமல் திருமாவளவனுக்கு மலர் மாலை போட்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி வரவேற்கவா செய்வோம்? சமீபத்தில் ராணிப்பேட்டையில் தமிழரசன் மரணமடைந்தாரே, சமீபத்தில் ராணிப்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 2 இளைஞர்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்த முயன்றார்களே, அந்த கொடுமையை செய்தவர்களுக்கு எதிராக பேசாமல் நாங்கள் கைகட்டி வாய்ப்புத்தி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறதா இந்த கூட்டம்? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினால் அதை ஜாதி வெறி என்று பேசுகின்ற திருமாவளவனுக்கு எதிராக நாங்கள் விமர்சனத்தை வைக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போமா? 1980ஆம் ஆண்டு வன்னியர் சங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரை தமிழ்நாட்டிலே அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசிய, அம்பேத்கர் அல்லாத இயக்கத்தை நடத்துகின்ற தலைவர்கள் யார் என்று கேட்டால் அது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா ஒருவர்தான். வன்னியர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்களெல்லாம் அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கான தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்களே, அதையெல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு வன்னியர் சங்கம் என்கின்ற அமைப்பின் மூலம் அம்பேத்கர் ஒரு சமூக நீதிக்கான தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர், இந்திய நாட்டின் சட்டத்தை வகுத்த மேதை என்று இன்றைக்கும் போற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் உண்டு என்றால் டாக்டர் ஐயா மட்டும்தான். ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறார்? கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டிலே அம்பேத்கரை பற்றி யாரும் பேசவில்லை, அம்பேத்கரை பற்றி பேசுவது தவறு என்று நினைத்தார்கள், அம்பேத்கரை பற்றி பேசுவதை கூட ஜாதி வெறி என்று நினைத்தார்கள் என்று திட்டமிட்டு திருமாவளவன் பொய்யான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறாரே, அதை கண்டித்து பேசாமல் வேறு என்ன செய்வோம்? நாங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி முடிய போகின்ற நேரத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது அந்த இடஒதுக்கீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத திருமாவளவன் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கொக்கரித்த பொழுது திருமாவளவனுக்கு எதிராக பேசாமல் நாங்கள் அமைதி காக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா? பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசினால் ஜாதி வெறி, இடஒதுக்கீட்டை பற்றி கேட்டால் அதுவும் ஜாதி வெறி, அம்பேத்கரை பற்றி பேசினால் கூட இவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசவில்லை என்று சொல்வது, அத்தனையும் தவறான பிரச்சாரங்களை, பொய்யான பிரச்சாரங்களை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்ற திருமாவளவனுக்கு எதிராக பேசாமல் வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டம் எதிர்பார்க்கிறது. மற்ற சமூகங்களை பார்த்து, மற்ற இயக்கங்களை பார்த்து, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து இவர்கள் ஜாதி வெறி கட்சி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள்
கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதியில் ஒரு இளைஞனை, தன்னுடைய தங்கையின் திருமண பத்திரிகை கொண்டு சென்ற இளைஞரை மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் வன்னியர் அக்னி கலசத்தை தன்னுடைய ஆடையிலே அச்சிட்டிருந்தார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவரை கொடுமையாக தாக்கினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். அது ஜாதி வெறி இல்லாமல் வேறு என்ன? அதை பற்றி பேசாமல் நாங்கள் அமைதி காக்க வேண்டுமா? ஜாதி வெறியோடு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை தாக்கிவிட்டு அதையும் நியாயப்படுத்தி பேசிய திருமாவளவனை நாங்கள் விமர்சிக்காமல் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இத்தனை அயோக்கியத்தனங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் திமுகவிற்கு எடுபிடியாக, ஏவலாளாக அவர் மட்டும் பலமாக இருக்க வேண்டும் என்று தாழ்த்தப்பட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அறிவாலயத்திலே அடகு வைக்க துடிக்கின்ற திருமாவளவனுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம், நிறுத்த மாட்டோம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.